பாடுகளின் ஆண்டவரும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவில் திடீரென்று நல்ல மழையை எங்கள் பகுதியிலே தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. மழையினாலே ஆண்டவரே எங்களுடைய பூமியை குளிர்ச்சியாக்கி எங்களுக்கு நீராதாரங்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் விசேஷமாக உடைய இறை வார்த்தைக்காகவும் பாடல் வேலை ஜெப வேலைக்காக ஜெபிக்கிறோம். அடியார்களை ஆண்டு நீர் பயன்படுத்தும். அடியேனும் அன்பர் சாரியும் சாக சாரி நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இறை ஆசிரியர்களும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தாரும், விடுதலை தாரும். நாளின் இறை செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எங்களை ஒரு சந்தியின் காலத்தில் சிலுவைக்கு நேராக எங்களை வழிநடத்தி நாங்கள் கனி கொடுத்து சாட்சியாய் வாழ கிருபை தாரும். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை நேரத்தில் இயேசு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க 232வது பாடலாகிய மரித்தாரே என் ஆண்டவர் சிலுவையில் தானே என்ற தியான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 232வது தியான பாடல். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மத்தேயு 27ஆம் அதிகாரம். ஒரு பெரிய பகுதியாக நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம்,
இவை எல்லாவற்றையும் நாம் இங்கே பார்க்கிறோம். மனித வரலாற்றின் மிக முக்கியமான தருணத்தை இது விவரிக்கிறது. அநீதி உள்ள மக்கள் நீதி உள்ள தேவனை தீர்ப்புக்கு உட்படுத்துவதும் நம்முடைய மீட்புக்காக ஒரு சிலுவை சுமப்பதும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 முதல் 10 தவறு செய்தவர்களின் மனநிலை, அதாவது யூதாஸின் மனஸ்தாபம். அவன் பாவம் செய்த உணர்ந்தான், ஆனால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்காமல் தற்கொலை செய்து கொண்டான். இது உலகத்திற்குரிய துக்கம். 2 கொரிந்தியர் 7:10 நம்ம அதை பார்க்கிறோம். ஆசாரியர்களுடைய கடின இருதயம், அவர்கள் நீதியை அவர்கள் தங்களின் சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தார்கள். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்திரிடம் ஒப்புவித்தார்கள். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் மனம் வருந்தி தலைமை குருக்களிடம் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேனே என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே அதை பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதனால் இதை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் இந்த நாள் வரையில் அந்த நிலம் இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவ நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி நிறைய துன்பங்களை பாடுகளை பட்டார் என்பது நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக ஒரே இரவுல பல முறை அவர் விசாரிக்கப்பட்டார். பிலாத்து கிட்ட, ஏரோது கிட்ட, தலைமை குருக்கள் 2 முறை ஆகிய 6 முறை அவங்க விசாரிக்கிறாங்க. அதாவது சனகிரிம் சங்கம், ஆன்மீக மையம். ஆன்மீக மையம் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய அநியாயம், அட்டூழியம், லஞ்ச லாவண்யம் எல்லாம் அங்கே பெருகி இருக்கிறது. நியாயமே இல்லாத ஒரு இடமாக ஆன்மீக இடம். ஆலயத்துல பொதுவாக ஆலயத்துல தான் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், நேர்மை நடக்கும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆலயங்களில், பெரும்பாலுமான ஆலயங்களிலே நமக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை சொல்லும்போது மன வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. 2வது, அரசியல்வாதிகள். அவங்க கிட்ட நம்ம எந்த நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. தலைவர்கள் அரசியல்வாதிகள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது நியாயமான ஒரு காரியம் தானே. ஏன்னா அவங்க மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், பணத்துக்காக பதவிக்காக அலைகிறவர்கள். இயேசுவை அவங்களுடைய கடமைக்காக விசாரிக்கிறார்கள். அதுவும் பிலாத்து ஒரு படிங்க இறங்கி போய் எப்படியாவது இயேசுவை விடுதலை செய்யணும்னு பார்க்குறாரு. ஆனாலும் இவர்களுடைய கடின இருதயத்தினால அவர் என்ன பண்றாரு, அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கறத பார்க்க. அதான் சொல்றோம். இயேசு ஆளுநன் பிலாத்து முன் நிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாய் கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். ஆளுநர் விசாரிக்கிறாரு. ஆளுநர் விசாரித்தா கண்டிப்பா விடுதலை செய்ய முடியும் அவரால். இயேசு தன்னை நீதிமான அந்த இடத்துல காட்டி இருக்கலாம், ஆனா அவர் அதை காட்ட முற்படலை. ஏன்னா இது தேவ சித்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் மரிப்பது கடவுளுடைய திட்டம். அதனால கடவுளுடைய திட்டத்திற்கு ஒருபோது இயேசு ஆண்டவர் எப்பவுமே குறுக்க நிற்கவே மாட்டார். அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது, அநியாயம் இல்லை, நியாயம் இருக்கிறது. அவர் செய்த ஊழியங்கள், அவர் செய்த அற்புதங்கள், இல்லை மக்களை போஷித்தது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது எல்லாம் தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஆளுநருக்கும் அதை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரிடத்துல அது அவர் வாயிலிருந்து வரட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதிலும் பேசவில்லை. நிறைய நேரத்துல மௌனம் மிக சிறந்த ஒரு மொழியாய் இருக்கிறது. மௌனம் மிக சிறந்த ஒரு வழியாய் இருக்கிறது. மௌனம் மிக சிறந்த ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. மக்களை ஜெயிப்பதற்கு மிக சிறந்த ஆயுதம் மௌனம் என்பதை நம்ம மறந்துடுவோம். சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், ஆல் சிக்னஸ், இல்லையா? இயேசு ஆண்டவர் அதை தான் கையாளுகிறார். இதை நம்ம நிறைய நேரத்தில் கையாண்டாவே வீட்லேயும் சரி, உலக பிரகாரமான காரியங்களில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், பணி வாழ்க்கையில், திருச்சபை வாழ்வில், சமூக வாழ்வில் பிரச்சனையே வராது.
மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பேசும்போது, கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, இல்லையா, சண்டையிடும் போது, அவமானப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, நம்மை குட்டும் போது நம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. கீப் சைலன்ஸ். இது ஒரு மிகப்பெரிய வழி என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். அடுத்தது, இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது பிலாத்துக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் வந்து ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவரிடம், அப்படியானால் மேசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்கும்போது அவர்களோ சிலுவையில் என்று உரத்த கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினர் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து வந்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று அவன் கைகளை கழுவி, நீங்களே பார்த்துகள் என்று கூறி தன் கைகளை கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்தார்கள், சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். இது நமக்கு தெரியும் இல்லையா? ஏசாமி கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தான் என்ன பண்ணோம், காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அது இயற்கையினுடைய நியதி சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை இயேசு தன் வாழ்விலை நிறைவேற்றினார். தன் வாழ்க்கையில எந்த விதமான பாவத்தையும் எந்த விதமான குற்றத்தையும் அவர் செய்யாமல் அவர் குற்றமில்லாத அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல நமக்காக ஒப்புவிக்கப்பட்டார். அதே போல குற்றம் செய்த பரபாசை விடுதலை செய்யணும். ஏன்னா குற்றம் செய்தவர்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இந்த பரபாஸ் என்ற இடத்துல நம்மளை வச்சுக்கணும். இயேசு அந்த இடத்துல இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, பிலாத்து சொல்லிட்டாரு எனக்கு இதுல சம்பந்தம், கை கழுவுறாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் பிலாத்து அவன் கடினப்பட்டு இறந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிலாத்துவின் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஊழியம் செய்தாங்க, மிஷினரியா மாறினாங்கன்னு வரலாறு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுடைய இந்த நாடே இல்லாமல் போய் காணாமல் போய் பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போதான் 1947ஆம் ஆண்டு தான் இஸ்ரவேல் என்ற தேசத்தை அமெரிக்கா உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு கூட இஸ்ரவேல் அமைதியா இல்லை, மற்றவங்க கூட சண்டை போட்டுன்னு அநியாயம் பண்ணின்னு அக்கிரமம் பண்ணின்னு இருக்கிறான். இன்னைக்கு அமெரிக்கா கூட சேர்ந்துக்கின்னு ஈரானை அழித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஈரான் அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் இயேசுவை சிலுவையில் அறந்ததற்காக என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடுவதை கூட அவங்க சொன்னது நடக்குது. இது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த இரத்தப்பழி வரட்டும் என்று சொன்னார்கள் இல்லையா? அது வந்து கொண்டே தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசுவை படை வீரர்கள் ஏளனம் செய்கிறாங்க. 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கின்றோம். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார். அதாவது ரோமர்கள். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தார்கள். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேலே வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள். ஏன்னா இயேசு நிறைய முறை நான் யூதருக்கு அரசன் என்று சொல்லி இருந்தார் இல்லையா? யூதர்களுக்காக வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா? மக்களை தான் அதை சொல்றாங்க. இவர் யூதருக்கு அரசன் என்று சொல்லுங்கிறாரு. அவர் அப்படி சொல்லி ஏளனம் பண்ணுங்க, கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை அவங்க கேலி செய்கிறாங்க. உண்மையாகவே அவர் யூதருக்கு மட்டுமல்ல, உலகிற்கு அரசர். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திற்கு அரசராக இருக்கிற ஆண்டவரை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அவருடைய ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றி விட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக கொல்கதா மலைக்கு இழுத்து சென்றார்கள். அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அவர்கள் வெளியே சென்ற போது சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்ற பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில்
அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாய் இரு கல்வர்களை அவருடன் சிலுவையிலே அறைந்தார்கள். அவளியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைவன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னை விடுவிக்க இயலவில்லையே, இவன் இஸ்ரவேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள் என்பது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்வெல்லாம் நம்ம அறிந்தது தான். இயேசு ஆண்டவருடைய பாடு மரணம் இல்லையா, நம்ம பார்க்குறோம். அமைதியான ராஜா பிலாத்து முன்னாடி நிற்கிறாரு இல்லையா. இயேசு தம் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் மௌனமாய் இருக்கிறத பார்க்குறோம். பிலாத்து தேர்வு செய்து இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையில் அறையும் போது சிரேன ஊரானாகிய சீமோன், அவன் ஒரு லிபியாவை சார்ந்த, இன்றைக்கு இருக்கிற லிபியாவை முஸ்லீம் கண்ட்ரி, அந்த லிபியாவை சார்ந்த ஒரு யூதனாக அங்கே போய் அவர் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாரு. ஒரு கருப்பினை சேர்ந்தவனாக மிக்சட் யூதனாக இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டு அவர் சிலுவை சுமக்க வைத்தார்கள். சிலுவை சுமந்த பிறகு கொல்கத்தா மலையில் அவரை காணி 2 கைகள் ஆணி, தலையில் முள்முடி, ஏற்கனவே முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. விழாவில் குத்தினார்கள், கால்களில் ஆணி அடித்தார்கள். ஏற்கனவே 39 கசையடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டிருக்கிற போது இந்த காயங்களை, இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வது அவருக்கு எளிதாக இருந்தது. ஆனால் மக்கள் யாரெல்லாம் ஆண்டவர் இடத்துல நன்மை பெற்றார்களோ அவரெல்லாம் கேலி செய்கிறான். இவன் யூதனுக்கு அரசனாமே, இவன் யூதர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்த இறங்கி வரட்டும், கடவுளின் மகன் என்று சொன்னானே, மேசியா என்று சொன்னார். அவர் இயேசு ஆண்டவர் வாழ்ந்த போது என்னென்னா சொல்லி மக்களை அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்த்தாரோ அதே வார்த்தைகளை சொல்லி இயேசுவை பழித்துரைத்தார்கள். இறங்கி வா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அவர் நினைத்திருந்தால், பிரியமானவர்கள், நமக்கு தெரியும், அவர் இறங்கி வந்திருக்கலாம், இறங்கி பெரிய அற்புதங்களை செய்திருக்கலாம், பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாம கடவுளின் திட்டத்தை சிலுவையில நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. கல்வர்கள் கூட இகழ்ந்தார். இதுல நம்ம பார்க்கிறோம், ஒரு கல்வன் இகழ்ந்தான், ஒரு கல்வன் பரதேசி ஆயத்தமானான். இங்கே வேதம் சொல்லுகிறது 2 கல்வர்கள் கூட. அப்போ முதல்ல 2 பேர் திட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு ஆண்டவர் பொறுமையாக இருந்து அதை பார்த்து இன்னொரு கல்வன் என்ன பண்ணிக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான். ஆகவே நாமும் கூட இன்னைக்கு பேதுருவா இருக்கிறோமா, யூதாசா இருக்கிறோமா, கல்வர்களா இருக்கிறோமா, வழிபோக்கர்களா இருக்கிறோமா, பிலாத்துவா இருக்கிறோமா, ஏரோதுவா இருக்கிறோமா, இயேசுவை அடித்த அந்த ரோம பேரரசனுடைய வேலை செய்கின்ற அந்த போர் வீரர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க. இதுல எல்லாமே நம்ம இருக்கிறோம். இல்லை ஒருத்தர் கூட நம்ம இல்லாமல் இல்லை. எல்லாமே இயேசுவை மீண்டும் 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 துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களினாலே அக்கிரமங்களினால் ஆண்டவரை துன்பப்படுத்தினது போதும், மனம் திரும்புங்கள். இந்த ஒரு சந்தி காலத்திலாவது ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை திருத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். காலை நேரத்தில் வார்த்தைகளினாலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீர். உங்களுடைய பாடுகள் என்பது சாதாரணமானதால் நாங்கள் பேசிவிட்டு கடந்து செல்லலாம். ஆனால் கடுமையான ஆண்டவர் பாடுகளை என் தேவன் எங்களுக்காய் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் என்று நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் பட்ட பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் முள்முடி ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் 2 கைகளில் ஆணிகள் ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுக்காய் 2 கால்களில் ஆணிகள் ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் 39 கசையடிகளை வாங்கினதற்காக ஸ்தோத்திரம், புழுதி போல முடிய ஆண்டவரே உடல் கிழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசியாக ஆண்டவரே ஈட்டியால் குத்தின சேவன் ஆண்டவர் எங்களுக்காய் குத்தினர், அதுக்காக ஸ்தோத்திரம். இதற்காகலாம் நாங்கள் எந்த காரியத்தை செய்ய போகிறோம், என்ன கைமாறி செய்ய போகிறோம், ஒன்று முடியாது. ஒன்று மனம் திரும்பி உமக்கு நேராய் சாட்சி கொடுக்கும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை இந்த ஒரு சந்தி காலத்தில் எங்களுக்கு தார். இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம், ஏஞ்சா காவியம், அன்பான பிள்ளைகள், பார்த்தால் மரியாதையும், அன்பு ஆண்டவரே சாக்கோ சாரியம், என்னுடைய அருமையான டீச்சரையும், அடையனையும், மனைவி பிள்ளைகளையும், ஆண்டவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவையில்லா சந்தியம் என் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல் சனம்பு திருச்சபைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் பாபனப்பள்ளி சபைக்காக ஜபிக்க கட்டுமான பணிக்காக ஆண்டவரை இன்று
இன்ஜினியர் எங்களை சந்திக்க இருக்கிறார். நாங்களும் வேலூர் போக இருக்கிறோம். பயணங்களை வாய்க்கு செய்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரை அவசர ஜெபமாக இஸ்ரேல் ஈரான் போருக்காக ஜெபிக்கிறோம். ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய இழப்புகள், மக்கள் கொத்து கொத்தாய் மடிகிறார்கள். ஆண்டவரே, நாசமாக இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நாசமாகிறது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாழாகிறது. ஆண்டவர், போர் என்பது ஆண்டவரே அழிவின் உச்சமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் உட்கார்ந்து பேசி போரை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கும். பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிற போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஆண்டவரே இஸ்ரேல் பாலஸ்தீன போர், காசா போர், ஆண்டவரே இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கிற அந்த பிரச்சனை மாறும். அதே போல இயற்கை பேரிடர்கள் சூழ்நிலைகள் எங்களை காத்துறலும். ஆண்டவரே, அதே போல 10ஆம் வகுப்பு +2 தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாளின் பணிகள், பயணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவர்கள் நிறைந்திருக்கிற உலகத்துல எங்களை காத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக, எங்களுடைய தலைவர்களுக்காக, எங்களுடைய அருமையான முதலமைச்சருக்காக ஆண்டவர் நான் ஜெபிக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி நாங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ தூயாவியர்கள் உதவி செய்ய ராஜா. ஆண்டவரே, தேர்தலுக்காக ஜெபிக்கிற நல்ல தலைவர்கள் எங்களுக்கு தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானத்தை ஏற்படுத்த ஆண்டவர் அரசுகள் எடுக்கிற முயற்சிகள் மாறும். என்னுடைய ஆண்டவர் டீசல், பெட்ரோல், ஆண்டவர் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடுகள் மாற்றுங்க. ஆண்டவர் இன்னும் நிறைய கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்க அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அவளோடு துணை நிற்க வேண்டுமா, ஆலோசனை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். உச்ச தலைவர்கள், என்னுடைய இந்தியாவில் இருக்கிற அதற்கான உச்ச தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய இந்திய சூஷியல் உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, ஆண்டவர் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். சீக்கிரமாக பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவர் வியாதியா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக படுக்கையில் இருக்கிற வேல்மாங்கப்பம் ஆண்டவர் டிஎஸ்பி சார், பாஸ்கரன் சாருக்காகவும், இப்படி நிக்சனருக்காகவும், லூக் பிரேம் சிங், ஷாலினி, ஆண்டவரே இதோ அருமையான தாமஸ் ஐயா, அருமையான ஆண்டவர் கெனடி டாக்டருடைய அன்பு சகோதரர் உடைய மெர்லின் கார்த்திகா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. ரத்தத்தால் கழுவியறலும் புது வாழ்வை தார். இந்த நாளை பிறந்தநாளை, திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கேட்டு பயன்பெற்று ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இல்லங்களில் அமைதி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை தார். வியாதிகளை மாற்றும். பணிகள், பயணங்கள், ஊழியங்களை ஆசீர்வதியும். சார்ந்திருக்கு திருச்சபை, குடும்பங்கள், நாடுகள், ஆண்டவரே வெளிநாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபி. குறிப்பாய் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் பாதுகாப்பாய் வாழட்டும். எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஈரான் தாக்கும் போது அவளை பாதுகாத்துக்கொள்ளும். இஸ்ரவேலும் ஆண்டவர் தாக்காமல் நிறுத்தி இந்த போரை நிறுத்த என் தேவன் கிருபை தர வேண்டுமா கெஞ்சி தாழ்மையோடு உடைய பாதத்துல முத்தமிட்டு நாங்கள் வணங்குகிறோம். நாளும் பிறந்தநாளை காணுகின்ற அப்படியே மறைந்த ஆண்டவரே ஜான்ராஜ் பாஸ்டனுடைய மருமகன் திரு வேலண்டைன் ஜான் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மனைவி ஆண்டவரே இதோ ஜான்ராஜ் பாஸ்டருடைய மகள் திருமதி ஹெலன் ஜெசிந்தா, வேலண்டைன் ஜானுடைய அன்பு மனைவிக்காக 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஆண்டவர் பெண் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாய் வேலண்டைன் ஜான் அண்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனால தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உடைய கிருபை அவரோடு தங்கியிருக்கட்டும். இசை வழி ஊழியத்தை செய்கிற என்று அறிகிறோம். அவரோடு உடைய கிருபை தங்கியிருந்து அவரை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து இந்த புது வருஷத்தை நன்மையால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் தன் பிறந்த நாளை கண்டு ஆடு நன்றி செலுத்திய அவரை உடைய கிருபையினால இறக்கத்தினாலே என்னை முடிசூட்டி பாதுகாத்தோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை காணுகின்ற யாவரையும் என் தேவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. நேற்று முன்தினத்திலும் வாணியம்படி பகுதி, திருப்பத்தூர் பகுதியில் மழை பெய்திருக்கிறது. நேற்று எங்கள் பகுதியில் பெய்தது. தொடர்ந்து நாளில் கூட மழை தந்து பூமியை குளிர்விக்க கிருபை தார். இந்த ஒரு சந்தி காலத்தில் சிலுவைக்கு நேராக எங்களை ஒருமுகப்படுத்தும். பாவங்களை, அக்கிரமங்களை ஒரு விசை கூட மன்னிய ராஜா. இப்படி தேவைகளெல்லாம் என் தேவனை நீ சந்தித்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறைமாக நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கொஞ்ச நாளில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.